என்னன்னாலும் கவலை இல்லையா? அதுக்கு நம்ம எதுக்கு உசுரோட இருக்கணும்? அவ சந்தோஷமா இருக்கட்டும். அழாத புள்ள. அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அக்கா, நீ எங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தானே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதிச்ச. எனக்கு தெரியும். நீ இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா எங்களுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு அப்பா உன்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் நீ இந்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன்னு எனக்கு தெரியும். மலரு, இத்தனை வருஷம் நான் உன் கூட எவ்வளவோ உரண்டு எடுத்திருக்கேன். சின்ன சின்ன ஹேர் பென் கிளிப்புக்கெல்லாம் கூட வம்பு சண்டை போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன் புள்ள, உன்னை மாதிரி ஒரு அக்கா கிடைக்க நாங்கள் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்களுக்காக இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிற பாத்தியா? எங்கள் மேலே நீ எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு இப்போ புரியுது. இந்த கல்யாணம் நின்று போய் நம்ம 3 பேரும் இதே வீட்ல எப்பவும் ஒத்துமையா சந்தோஷமா இப்படியே இருந்துட மாட்டோமான்னு தோணுது. ஆமாக்கா, கல்யாணம்லாம் வேண்டாம். கல்யாணம் பண்ணிக்கிட்டு மாமியாரு மாமனாரு புருஷன் இந்த கன்றாவியெல்லாம் வேண்டாங்க்கா. நம்ம 3 பேரும் போய் பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். எப்பவும் வீட்ல சந்தோஷமா இருக்கலாம்க்கா. ஆமாண்டி, கோளாறு சொல்லி அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வர சொன்னா நீங்க எப்படி பேசுறீங்களாக்கும்? அவளே இப்பதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா. மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரம் ஏத்தி விடுறீங்களா? இன்னைக்கு நீங்க இப்படி பேசுவீங்க, நாளைக்கே உங்களுக்கு தனித்தனியா ஆரியா மாதிரி ஒருத்தன், சிம்பு மாதிரி இன்னொருத்தன் வந்து ஐ லவ் யூ சொன்னா உங்க அக்காவை கழட்டி விட்டுட்டு அவனை கல்யாணம் பண்ணிட்டு போக மாட்டீங்க? அன்னைக்கு இவ வீட்ல தனியா தானே உட்கார்ந்துட்டு இருப்பா. நாங்க அப்படியெல்லாம் போக மாட்டோம். போகாதுங்களாம். முகர கட்டிங்கள பாரு. பேசாம இருங்கடி. என்னத்தா, ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆக்கிட்டு இருக்கோம் அப்பதா. அப்படியா மலரு? ஆத்தா மலரு, என்னடா அப்பா அம்மா அப்பத்தா எல்லாரும் சேர்ந்து நம்மள பாழுங்கணத்துல தள்ளுறாங்களேன்னு நினைச்சிடாதம்மா. எது நெல்லு போட்ட எனக்கே வெள்ளாம தெரியாதாத்தா. நாங்க இன்னைக்கு செய்யற ஒரு நன்மை பின்னாடி உனக்கு கண்டிப்பா தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்காங்கன்னு நினைச்சு நீ சந்தோஷப்படுவத்தா. அந்த நம்பிக்கையோட தாலி கட்டிக்குவாமா. அழாதத்தா. அத்தா இங்க பாரு, என்ன பாரு, ஒண்ணு இல்லத்தா, உனக்கு உங்க அப்பத்த நான் இருக்கேம்மா. அழாதத்தா, அழாத. தைரியமா இருக்கணும் என்ன? உனக்காக அங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அழாம சீக்கிரமா ரெடியாகி வந்துருமா. அம்மாடி சீக்கிரமா கூட்டிட்டு வாங்க. சரி அப்பதா. உட்காரு மலரு.
என் உசிரே போனாலும் மலரை நான் நம்ம வீட்டு மருமகளை ஆக்காம விட மாட்டேன். இது அப்புச்சி உனக்கு செஞ்சு கொடுக்குற சத்தியமியா. மாறனுக்கு உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். ஆனா பொண்ணு யாரோ மெட்ராஸில் இருக்க பொண்ணு இல்லை. நம்ம மாற விரும்பின ராசதுரோட மக மலரைத்தான் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஐயா, எனக்கு 89 வயசாகுது. இருந்தாலும் என் பேரனுக்காக உன் கால விழுந்து கேட்குறையா, எங்களுக்கு பொண்ணு கொடுக்க சம்மதம்னு சொல்லு சாமி. இனிமே நீங்களும் என் ரத்தம் தான், என் உறவு தான். என் வீட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. பதினெட்டு வருஷம் பகையை மறந்து இனிமே நாம் எல்லாரும் நல்லா உறவாக இருக்கணும்னு சொல்லி என் வீட்டு தண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எல்லாரும் குடிக்கணும். குடிங்க. நிகழும் விளம்பி வருடம் ஆனி 16ஆம் தேதியான இன்று வெள்ளலூர் காலம் சென்ற பாண்டித்துரை பாப்பம்மாள் ஆகியோரின் மகன் வழி பேத்தியும் ராசதுரை இந்திராணி தம்பதியர்களின் மகளுமான மலர்விழிக்கும் பழையூர்பட்டி கான்ட்ராக்டர் மலைச்சாமி காலஞ்சென்ற சீனிக்கண்ணுவின் மகன் வழி பேரனும் நாட்டரசன் அன்புக்கரசி தம்பதியரின் குமாரனுமான மாறனுக்கும் இரு வீட்டு பெரியோர்களால் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. சட்டை மாத்தீங்கப்பா. சரிங்க. எந்திரி. என் மகன் மலர் வெளியே உங்கள் மகன் மாறனுக்கு கட்டி கொடுக்குறதுல எனக்கு மனப்பூர்ண எங்க மகன் மாறனுக்கு உங்க மகன் மலர்வழிய பொண்ணு எடுக்கிறதுல எங்களுக்கு மனப்பூர்வமான சம்மதம். ரொம்ப சந்தோஷம். குடும்பத்தால என் மக வாழ்க்கை சீரழிஞ்சு போச்சு. இதுக்கு யார் பொறுப்பு? யாரு பொறுப்பு? ஐயா பெரிய மனுஷங்களா, என் மக வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கட்டு வந்திருக்கேன், பதில் சொல்லுங்க. இந்த மலைச்சாமியோட வம்சத்தால பொண்ணோட வாழ்க்கை வீணா போச்சுன்னு என்னைக்குமே இருக்கக்கூடாதியா. நானும் எங்க அப்பாவும் உனக்கு வாக்கு தரோம். என் 2வது மகன் வெற்றிய நான் மலர் கழுத்துல தாலி கட்ட சொல்றேன். அத்தா சீலகாரி, இந்த தள்ளாத வயசுலையும் மாறனையும் மலரையும் சேர்த்து வைக்க நான் எம்புட்டோ முயற்சி பண்ணேன். ஆனா விதிவசத்தால அது முடியல. இன்னைக்கு மலர் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக என் பேரை வெற்றிக்கு அவளை கல்யாணம் பண்ணி தர முடிவு பண்ணியிருக்கேன். இந்த கல்யாணத்தையாவது நல்லபடியா முடிச்சு பொண்ணு மாப்பிள்ளைய சேர்த்து வை தாயி. மாப்பிள்ள, மாமா தட்டு பழம் மாலை எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாத்தையும் ரெடி பண்ணி கார்ல வச்சுட்டேன் மாமா. சரி சரி, உட்காருங்க மாப்பிள்ள. வெற்றி ரெடி ஆயிட்டானா?
இதே கனியும் புகழும் வெற்றி கூட இருக்காங்க மாமா. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க. சரி சரி. செல்வி, அப்பா, ஏம்மா எல்லாரையும் சீக்கிரமா ரெடியாக சொல்லுமா, நேரம் ஆயிடுச்சுல. யாரும் ரெடி ஆகாம இருக்காங்களே, இப்ப என்ன பண்றது? என்ன செல்வி? ஒண்ணும் இல்ல மாமா, சொல்றேன். சொல்லுங்கப்பா. ஏப்பா வெற்றி எங்க புகழு? வந்துட்டு இருக்கான்ப்பா. வெற்றி, அப்பா. ஐயா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கப்பா. சரிங்கப்பா. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. சரியா? நல்லா இருயா, மகராசனா இருக்கணும்யா. எந்திரியா. என் குடும்பத்தோட மானத்தை காக்க வந்த சாமியா நீ நல்லா இருக்கணும்யா. அப்பா காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கியா. நல்லா இருப்பா. எம்பிட்டு நாள ஒன்று அடிச்சிருப்பேன், திட்டிருப்பேன். அன்னைக்கு நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வெற்றி. மாமா, டைம் ஆயிடுச்சு மாமா. போகலாம் மாப்பிள்ள. அன்புக்கரசி, ஈஸ்வரி, சீக்கிரம் வாங்கம்மா, நேரமாயி போச்சு. என்னம்மா அம்மா அக்கா எல்லாம் இங்க? எல்லாரையும் சீக்கிரம் வர சொல்லு. வராங்கப்பா. கூப்பிட்டீங்களா? பின்னாடி கொல்லப்புறத்துல துணி துவைச்சிட்டு இருந்தோம். என்ன விஷயங்க? துணி துவைச்சுக்கிட்டு இருந்தீங்களா? அரசி, நேத்து நான் என்ன சொல்லியிருந்தேன்? இன்னைக்கு வெற்றியோட கல்யாணம், காலையில கோயிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தானா இல்லையா? எங்களுக்கு இந்த கல்யாணத்துல உடன்பாடு இல்லைன்னு நாங்களும் நேத்தே சொல்லியிருந்தோமேப்பா. எங்க இஷ்டத்தை மீறி நீங்க கல்யாணம் பண்றீங்க. அந்த கல்யாணத்துல கலந்துக்க எங்களுக்கு விருப்பம் கிடையாது. நாங்க எங்கேயும் வரல. போறதுன்னா நீங்க போய் என்னமோ பண்ணிட்டு வாங்க. ஈஸ்வரி, மரியாதையை இப்ப புறப்பட போறீங்களா இல்லையா? முடியாதுப்பா, எங்களால எங்கேயும் வர முடியாது. அரசி, ஈஸ்வரி சொல்றது தாங்க என்னோட முடிவும். இங்க பாரு, கடைசியா கேட்கிறேன், வர முடியுமா முடியாதா? நாட்ராசா, அப்பா, கல்யாணம் பண்றதுக்கு மாலை இருக்கு, தாலி இருக்கு, மாப்பிள்ளையும் தயாரா இருக்கான். அப்புறம் எதுக்கு தாமதப்படுத்திக்கிட்டு? ஓஹோ, நம்ம வீட்டு பொம்பளைகளுக்கு மதிப்பு கொடுக்க வேணும்தான். ஆனா அவங்களே தப்பா முடிவெடுக்கும் போது நாம துணையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. நேரமாச்சு, கிளம்புங்கப்பா. சரிங்கப்பா. செல்வி, வந்து வண்டியில ஏறுமா. அவ வரமாட்டாப்பா. என்ன மன்னிச்சிடுக்கா, நான் கல்யாணத்துக்கு போறேன். நான் வரேன்ப்பா. நீ வாமா, வாங்க போலாம். வாங்க.
கோயிலுக்குள்ள கூட்டு போ. சரிங்க. உள்ள போங்க போங்க. நீ போங்க. சரிப்பா. பூசாரி ஐயா கோயில் பூசாரி போய் நம்ம வந்துட்டோம் சொல்லு, எல்லாத்தையும் தயார்படுத்த சொல்லு. சரிங்க ஐயா. வணக்கம் துரை. வணக்கம் வணக்கம் துரை. என்ன துரை, மாப்பிள்ளை வீடு இன்னும் வரலையா? இப்பதான் ஃபோன் பண்ணாங்கண்ணே. சரி, சரி. வந்துக்கு இருக்காங்களா? அப்படியா? சரி துரை. சரி. ஊருக்குள்ள ஒரு குரூப்பு 30 முடியாம எப்படி கல்யாணம் பண்ணலாம், எப்படி கோயிலுக்கு போலாம்னு அரச புரசலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவஸ்தை பிடிச்ச பயலுங்க. எவன் வீட்டை பத்தி எதை பேசலாம்னு சொல்லிட்டு அலைவானுங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ரொம்ப நன்றிண்ணே. நீ என்னையா நன்றி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு உனக்கு செய்யாம வேற யாருக்கு நாங்க செய்ய போறோம்? சரிங்கண்ணே. வாங்கம்மா. வணக்கங்க. வணக்கம். வாங்க சார். வாங்க நாட்டு. வணக்கண்ணே. வணக்கம். நேரத்துக்கு வந்துட்டாங்க. நல்லபடியா நடக்கும். வாங்க மாப்பிள்ள. வணக்கம் மாமா. ஐயா வாங்க. வரோம்யா. என்ன நடக்கும் சார்? செல்வி மட்டும் தான் வந்திருக்கு, மற்றவங்களாம் இல்லை. பின்னாடி வராங்களா? என்னய்யா? அவங்க யாரும் வரல ராசதுரை. ஏய்யா, ஏன் என்னாச்சு? 30 முடியாம கோயிலுக்கு வரக்கூடாது. அது மட்டும் இல்ல, எல்லாரும் மாறணும்னு நினைச்சு வருத்தப்படுறாங்க. அதான். அதுக்காக மயங்க நேரத்துக்கு வரலட்டா எப்படியா? ராசுதுரை, நீ ஏன் அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதான் நாங்கள் இம்புட்டு பேர் இருக்கோம்ல, தேவையில்லாம மற்றதை யோசிக்காம ஆக வேண்டிய காரியத்தை பார்க்கலாமியா. சரி சரி வாங்க உள்ள போலாம். வாங்க. வாயா. மாப்பிள, மாமா. புகழ் எங்க? பின்னாடி பைக்ல வந்துட்டு இருக்கான் மாமா. சரி சரி வாங்க. வாங்கயா. வணக்கங்க. வணக்கம் ஐயா. உள்ள போங்க. வணக்கம். வணக்கம்மா. வணக்கங்க. என்னங்க வெறும் ஆம்பளைங்க மட்டும் வந்திருக்காங்க, மத்தவங்களெல்லாம் காணோம். அவங்கெல்லாம் வரலையாம்மா. வரலையா? என்னாச்சுங்க? அது 30 இன்னும் முடியலன்னு. அதுக்காக பெத்த மகன் கல்யாணத்துக்கு வரலன்னா எப்படிங்க? ஏங்க, ஒருவேளை அவங்க வீட்டு ஆளுங்களுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ, அதனால தான் வராம இருக்காங்களா? நீங்க கல்யாண விஷயம் பேசினப்ப அன்புக்கரசி, ஈஸ்வரி யாரும் அங்க இல்லையா என்ன? அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா மலர் எப்படிங்க அந்த வீட்டுல நிம்மதியா வாழ்வா? என்ன தூரம் அங்கேயே நின்னுட்ட? உள்ளவா, ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். சரி சரி, இந்த வந்துட்டேன். இந்த பாரு இந்திரா, தேவையில்லாமல் எதையும் யோசிக்க வேணாம். எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஒருவேளை மலர் மேல அவங்க வீட்டு ஆளுங்க கோபமா இருக்காங்களோ? கல்யாணத்துக்கே வரலன்னா எப்படி?